இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சத்தமாக பரிசுறோம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டுவோமா? ஃபாதருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். நல்லா கைத்தட்டக்கூடாதோ? அப்படியா தட்டுறாங்க? ஐயோ, வழக்கமாக தட்டுறது இல்லையோ தெரியலையே. ஒரு அல்லேலியோ கூட்டம் வச்சா தட்டுவீங்களா? அல்லேலியோ கூட்டம் வைக்கலையா? வச்சுருக்கீங்களா என்னைக்காவது? அப்போ தட்டிருப்பீங்கள்ல, தட்ட மாட்டிங்களா? நானே இங்கே வந்திருக்கிறேன். ஒரு முழு இரவு ஜபத்துக்கு இங்கே ஒரு முழு இரவு ஜபம் நடந்தது பெஸ்கி ஃபாதர் இருக்கும்போது. அப்போ நீங்கள் கை தட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ யார் இல்லாத டைமில் கை தட்டுவீங்களோ என்னவோ. அதுக்கப்புறம் தட்டலையோ? ஓஹோ, ஓகே, ஒன்றும் இல்லை. அப்போ சிவி ஃபாதருக்கு கை தட்ட வேண்டாம். சிவி சக்கரவர்த்தி அவர் இல்லையா? நல்ல அருமையான சக்கரவர்த்தி. சிவி சக்கரவர்த்தின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உடலின் பாகத்தை வெட்டி யாருக்கோ 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 கொடுத்தாங்கல்ல. யாருக்குமா அது கொடுத்தாங்க? சக்கரவர்த்திக்கு ஒரு கைத்தட்டலாம் போல தான் தோணுது. ஆனாலும் வேண்டாம். என்னால் உங்கள் பக்தியும் விசுவாசமும் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உங்களுக்கு என்னுடைய திருவிழா வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த சாயந்தர நேரம் ஒரு சில என்னுடைய மனசில் பட்ட ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை பார்த்தா நிறைய படித்தவங்க மாதிரி, நிறைய பணக்காரங்க மாதிரி தெரியுது இல்லையா? நல்ல பணக்கார பங்கு மாதிரி தெரியுது, சரல் இல்லையா? இந்த அதில் ஏறதுக்கு எனக்கு பயம். இந்த பீடத்தில் ஏறதுக்கு. அதில் ஏறினேன்னா என் தலை பதில் சொல்லணும். அப்போ தான் எனக்கு மறைவுரை வரும். அதில் அந்த வாசக பீடத்தில் நான் ஏறினேன்னா தலை தெரியாது. நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் என்ன இப்படி கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்கிறீங்க? ஒரு வகையில் பார்த்தா கோர்ட்டில் கூண்டில் நிற்பாங்கல்ல. இன்றைக்கி காலையில் ராசி பலன் பார்த்தேன். என்னுடைய ராசி பலன் பார்க்கும் பொழுது என்ன போட்டிருந்துச்சு காலையில் என்னுடைய ராசி பலனை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இன்றைக்கி யமகண்டம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் இதை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எப்படி? ஓஹோ, இன்னைக்கு கூண்டில் ஏற்றிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அருமையான தலைப்பு. என்ன தலைப்பு? மனித மாண்பு உயர. நல்ல தலைப்பு, நல்ல அழைப்பு இல்லையா? நல்ல தலைப்பு, நல்ல அழைப்பு. மனித மாண்பு உயர என்ன செய்யணுமா? அழைப்பு விடுக்கிறது. எதிர்நோக்கு அப்படின்னு போட்டு மனித மாண்பு உயர அழைப்புன்னு போட்டிருக்கு. அப்போ நான் இதை பார்த்த உடனே எனக்கு மனசில் பட்டது ஒரு சில சிந்தனைகள் வந்தது. அன்பார்களே, அதை நீங்கள் உங்கள் மனசில் ஆக்கிக்கொள்ளுங்க. தலைப்பை ஒட்டி இந்த மறைவுரை அமையும் என்று நான் என்ன செய்யவில்லை, கருதவில்லை. நான் வித்தியாசமாக கொஞ்சம் மாற்றி இதை நான் யோசித்து பார்த்தேன். எப்படின்னு சொன்னால், மனித மாண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அதில் ரெண்டு விதமான கோணங்கள் இருக்கிறது. பலவிதமான கோணங்களை நாம் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். ரெண்டு விதமான கோணங்கள் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஒரு கோணத்தில் சிந்திச்சு பார்த்தேன். உங்களுக்கு தெரியாத கோணம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்ல கோணமாக தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே, இல்லையா? இடையில ஒரு ஃபேஸ்புக்கில், இப்போ எல்லாம் ஃபேஸ்புக் தானே, ஒரு இதில் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. யாரெல்லாம்? டாக்டரும் நர்ஸும். டாக்டரும் நர்ஸும். நல்ல கவனிச்சுக்கோங்க. டாக்டரும் பதில் சொல்லுங்க, அப்பதான் மறைவுரை நல்லா இருக்கும். டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிறாங்க. அப்ப குழந்தை பிறக்குது. ஒரு அம்மாவுக்கு என்ன பிறக்குது? குழந்தை பிறக்குது இல்லையா? நிறை மாத கர்ப்பிணி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே யார் முதல்ல கையில் எடுப்பாங்க? நர்ஸ் முதல்ல குழந்தைய கையில் எடுத்த உடனே அதிர்ச்சி அடைந்து டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர், குழந்தைக்கு சார் படிச்சிருக்கீங்களா? ஏதோ சொல்ல வந்தீங்க. டாக்டர், குழந்தைக்கு தொப்புள் கொடி
சத்தமா சொல்லுங்க. தொப்புள் கொடி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே டாக்டர் என்ன சொன்னாரு, டேய் நீ எந்த காலத்துல இருக்க? இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தொப்புள் கொடிலாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தொப்புள் கொடிலாம் இருக்காது. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஒயர்லெஸ். என்னலெஸ் ஒயர்லெஸ், ப்ளூடூத். ஒயர் ஒண்ணுமே வேண்டாம், சும்மா காதுல மாட்டினா என்ன கிடைக்கும்? பாட்டு கிடைக்கும். இப்போ உள்ள அருமையான பிள்ளைகள் எல்லாருமே ஒயர்லெஸ் அண்ட் ப்ளூ டூத். என்ன இருக்காது? தொப்புள் கொடி இருக்காது. அன்பார்ந்தவர்களே, மனித நேயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறது? பதில் சொல்லுங்களேன். என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறைந்து கொண்டே இருக்கிறது, தேய்ந்து கொண்டே இருக்கிறது, அல்லது கரைந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? வர வர மாமியா கழுத போனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல வர வர நம்முடைய மனித நேயம் என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறைந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இப்பொழுது உள்ள குழந்தைகளுக்கு ஒயர்லெஸ் மாதிரி தொப்புள் கொடி இல்லையோ, அதுபோல தொப்புள் கொடி இருக்கும், தொப்புள் கொடி இல்லாம பிள்ளைகள் பிறக்கிறது இல்லை. இருந்தாலும் அதுல போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான்னா, தொப்புள் கொடி இல்லைன்னா என்ன அர்த்தம்? தொப்புள் கொடி அதற்கு இணைச்சு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? தொப்புள் கொடி. யார் சொன்னது? அம்மா தானே சொன்னீங்க. சத்தம் நல்லதான். அம்மாவுக்கு ஒரு கை தட்டலாம், ஆனால் கை தட்டக்கூடாது இல்லையா? அதனால வேண்டாம் இல்லையா? அம்மா தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு. அன்பார்ந்தவர்களே, மனித நேயத்திற்கு அடிப்படை அல்லது அதனுடைய மைய கரு எதுன்னா தொப்புள் கொடி தான் இல்லையா? ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறகுதுன்னா அந்த அம்மாவோடு இணைந்த அந்த பாசம் எதுல இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? தொப்புள் கொடியிலிருந்து தான் வரும். அப்போ இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒருவேளை அது நகைச்சுவைக்காக அந்த மருத்துவரும் நர்ஸும் சேர்ந்து பேசிக் கொண்டதாக அந்த உரையாடல் அமைந்திருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இதற்குள் இருக்கிறது. நான் ஒரு கல்யாண பூசையிலே இதை சொல்லி இருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இல்லையா? தொப்புள் கொடி உறவு. இன்றைக்கு தொப்புள் கொடி உறவு பிறப்பிலேயே என்ன செய்யப்படுகிறது? இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் இன்றைக்குள்ள சூழலாக இருக்கிறது. அன்பார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளை, 3 வாசகங்களை தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சாலமோன் ஞான புத்தகம் 1வது அதிகாரம் 12லிருந்து 16. அது ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறது, நேரமில்லை. 2வது வாசகம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 13லிருந்து 17 வரை உள்ள இறைவார்த்தையில அருமையான சிந்தனையை தந்தை அவர்கள் இன்றைய அருமையான தலைப்புக்கு ஏற்றால் கொடுத்திருக்கிறார்கள். மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 28லிருந்து 34 வரை உள்ள அந்த ஒரு வசனத்திலே அருமையாக உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு இதயத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவர் என்ன செய்யணும்? கடவுளாகி ஆண்டவர் என்ன செய்யணும்? கடவுளாகி ஆண்டவர் என்ன செய்யணும்? அன்பு செய்ய வேண்டும். உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இருக்கிறது. அன்பார்களே, இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஆண்டவர் அன்பு செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் அன்பு செய்வதற்கு. இப்படி நீங்கள் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். என்ன எடுத்துக்காட்டு? உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல. ஒரே தான். வேற எந்த செய்தியும் ஆண்டவர் விவிலியத்தில் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. வேற எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்லிக்கிறார். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரை என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். அப்போ முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மை அன்பு செய்ய. எப்படி ஃபாதர் நம்மளையே நம்ம எப்படி அன்பு செய்வது அப்படின்னு ஒருவேளை கேட்டா, அன்பு செய்வதற்கு நாம எல்லாம் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதுல முக்கியமான வார்த்தை, ரொம்ப பிரபலமான வார்த்தை, ரொம்ப பிடிச்சமான வார்த்தை ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப இன்னையிலிருந்து ஐ லவ் மீ. மீனா உங்களை, உங்க ஒவ்வொருத்தரையும்
சரிதானா? அப்ப இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? நீங்கள் பிரத்யாரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனித மாண்பை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், மனித மாண்பை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஃபாதர் தலைப்படுத்திருக்கிறது போல இந்த வாரம் முழுவதும், இந்த திருவிழா முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு தலைப்படுத்து ஒவ்வொரு சிந்தனையை எடுப்பது போல, இன்றைக்கு முதல் சிந்தனையாக கடவுள் சொல்வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்திருப்பவரையும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். நல்ல சமாரியர் ஓமை உங்களுக்கு நன்றாக தெரியும், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு முதல் செய்தி, ஐ லவ், சத்தமா சொல்லுங்க, ஐ லவ். பாத்தீங்களா? அதுல கூட உங்களை அன்பு செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை. அதான் உண்மை. உங்களை நீங்கள் என்ன செய்வதில்லை, உங்களை நீங்க அன்பு செய்வது இல்லை. அதான் உண்மை. இப்போ ஒரு பாட்டி ஒரு மீட்டிங் வரன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நிறைய மீட்டிங் நடக்கும், பக்த சபை இயக்கங்கள் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் முடிவில் என்ன கொடுப்பாங்க? மீட்டிங்கில் முடிவில் காப்பியும் பப்ஸும் உளுந்த வடையும் ஏதோ கொடுப்பாங்க. சரிதானா? சில பாட்டிகள், சில அம்மாமார்கள் அந்த உளுந்த வடையோ அந்த பப்ஸையோ இப்படி அழகாக சுருட்டி வச்சு என்ன செய்வாங்க? இப்படி முந்தானையில் பொதிஞ்சு போய் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் இப்படி செஞ்சு காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய பேருக்கு ஒயர்லெஸ்ஸாக பிறக்கிறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது அன்பார்ந்தவர்களே, இல்லையா? அந்த பாட்டி பேசாமல் அந்த பப்ஸையோ அல்லது உளுந்த வடையோ காப்பியோ என்ன செஞ்சுருக்கலாம்? சாப்பிட்றலாம். இதில் இருந்தாலும் யாருக்காக? பேரனுக்கோ பேத்திக்கோ அல்லது பிள்ளைக்கோ அல்லது வீட்டுக்காரருக்கோ. வீட்டுக்காரருக்கு கொண்டு போவீங்களா? அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே பெரிய புண்ணியம். அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே பெரிய புண்ணியம். அதை வேற பப்ஸும் உளுந்த வடை இனி அவனுக்கு ஒன்று செமக்கணுமா? அப்படி தானே வந்தவர்களே? அப்படித்தானா? இல்லையா? சீராக் புத்தகம் 25வது அதிகாரம் 1. நான் தயாரிச்சுட்டு வந்தது வேற, ஆனால் ட்ராக் மாறி போகுது. எங்கேயா போய் முடியட்டும். அப்படிதான் நான் வந்தவர்களே, எங்கேயா ஒரு இடத்துல முடிய தானே செய்யணும், இல்லையா? ஆமாம். எப்படி நீங்கள் திருந்த போகிறதில்ல, அது எனக்கு ஐ எம் ஷுவர் தட். 22 இயர்ஸா நான் மறைவரை வச்சிருக்கிறேன். ஒருத்தி இதுவரைக்கும் என்ன செஞ்சதில்லை? திருந்தினதே. நானும் திருந்தலை. நானும் விட்டாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் திருந்தலை. சீராக் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க மக்களே, அழகா. என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்பும் மனிதர் முன்பும் அழகு உள்ளவை. 1, உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. 2வது, அடுத்திருப்பாருடன் ஏற்படும் நட்பு. அடுத்தது, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன். சத்தமா சொல்லுங்க, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன். கல்யாணம் முடிச்சவங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். மேல இருக்கிறவங்க யாருமே கல்யாணம் இன்னும் முடிக்கல. நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் முடிக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வார்த்தையை கொஞ்சம் அளந்து தான் பேசணும். என் பங்கு மகளே எனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கா. தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன். சத்தமா சொல்லுங்க அன்பார்களே. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பீடத்துக்கு பயந்து இங்கே வந்து மைக்கை வாங்கிட்டு எவ்வளோ சத்தமாக போட்டுருக்கலே. இப்போ பிரசங்கத்தை வேற முடிக்கணும், நேரம் ஆச்சு. நான் வரதுக்கே லேட் ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க அன்பார்களே. தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன். தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். அன்பார்ந்தவர்களே, அன்புக்கு, தியாகத்திற்கு, அர்ப்பணத்திற்கு, குழந்தைகளுக்கு எல்லா விதமான எடுத்துக்காட்டையும் சொல்லக்கூடிய முதல் அன்பு, முதல் மனிதாபிமானம், முதல் பாசம், முதல் நேசம், முதல் லவ் எங்கிருந்து வருகிறது? இந்த கணவனும் மனைவியும் ஒன்றித்திருக்கக்கூடிய இதிலிருந்து தான் என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. அங்கிருந்துதான் குழந்தை தொப்புள் கொடியோடு உறவோடு பிறக்கிறது. தொப்புள் கொடி உறவு மட்டுமல்ல, தொப்புள் கொடி உணவோடும் அது பிறக்கிறது. அங்கிருந்துதான் மனித நேயம் முதலாக என்ன செய்கிறது? புறப்படுகிறது. அங்கிருந்துதான் முதலாக மனித நேயம் அல்லது மனித மாண்பு என்ன செய்கிறது? புறப்படுகிறது. இது தெரியாம மனித மாண்பு நோட்டீஸ்ல போட்டா ஒண்ணும் மனித மாண்பு என்ன செய்யாது? என்ன செய்யாது? வராது. எப்படி வரும்? சட்டியில இருந்தா தானே அகப்பில வரும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம்
வைகுண்டம், வைகுண்டம்னா வேற எதை நினச்சிக்காதீங்க, பரலோக ராஜ்யம். அதை நம்முடைய தமிழ் வழக்கில் அப்படி சொல்றாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போக முடியாது. நம்மை நாம் அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்தவரை அன்பு செய்ய முடியவே முடியாது. நம்மை நாம் லவ் பண்ணவில்லை என்று சொன்னால் அடுத்தவர்கள் லவ் பண்ண முடியாது. சரி, நம்மைத்தான் லவ் பண்ண முடியல, நம்ம வீட்டுக்காரரையாவது நம்ம என்ன செய்யணும், லவ் பண்ணணும். நம்ம வீட்டுக்காரையாவது லவ் என்ன செய்யணும், பண்ணணும். பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு 25 வருஷம் கல்யாணமான தம்பதி, 25 வருஷம், எத்தனை வருஷம் கல்யாணமாக, எத்தனை வருஷம், 25 வருஷம் ஆச்சு. யாராவது இதை பார்த்துருக்கீங்களா? இதை சமூக வலைத்தளத்தை நான் படித்தேன். நான் ஒன்றும் பெருசாக நானா சொல்லலை, சமூக வலைத்தளத்து போட 25 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த 25 வருஷத்தினுடைய அந்த விழாவை கொண்டாடணும்னு வீட்டுக்காரம்மா, அந்த வீட்டுக்காரம்மானா யாரு, பொண்டாட்டி. என்னட்டி என்னட்டி பொண்டாட்டி, அதான் ஏட்டி பாட்டி டீ சொல்லுவோம்ல, பொண்டாட்டி இல்லையா, அவ தான் யாரு, பொண்டாட்டி. அந்த அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா, சரி ஒரு சாரியாவது 25 வருஷத்துல என்ன செய்வாரு எடுத்து தருவாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடு கூட்டுற அம்மா. அவர் கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப யார்தான் மனைவியை கண்டுகொள்றா, யார்தான் மனைவியை கண்டுகொள்றா? அன்பு இங்கேயே ஊத்திக்கிச்சு, வீட்டிலேயே அன்பு ஊத்திக்காச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தது எங்க போனோம், சமூகத்துக்கு போனோம், மனித மாண்புக்கு போனோம். இங்கேயே அன்பு பொத்துக்கிட்டு போயிடுச்சு இல்லையா அன்பாந்தவர்களே? அந்த மனைவி கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க, இன்று நமக்கு கல்யாண நாள். ஓ அப்படியாவா, கல்யாணம் ஆயிட்டா தம்பி, யாரு பெத்த பிள்ளையோ, கை தட்டலான்னு தோணுது, ஆனா கைத்தட்ட முடியாது. சதன மகளே, யார் பெத்த பிள்ளைய பாவம், வீட்டம்மா வந்திருக்காங்களோ என்னவோ, வளமோடு வாழ்க. அந்த அம்மா சும்மா ஒன்றும் அவர்கிட்ட சொல்லல, என்ன சொல்லல, சும்மா போற போக்க சொல்லல, ஏதோ கூட்டிகிட்டு இருக்கிறாங்க, விளக்கமாத்த வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டா நம்மளையும் தலையில என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அன்னைக்கு அடிக்கல, ஏன்னா ஜூபிலி 25 வருஷம் கல்யாணம் ஆகி ஆயிருக்கு பார்த்தீங்களா. அப்ப இப்படி தூத்துக்கிட்டே அந்த அம்மா சொல்லுது, இன்று நமக்கு கல்யாண நாள். அந்த ராகம் தான் முக்கியம். இன்று நமக்கு கல்யாண, அது சொல்லுங்க ராகமா, இன்று நமக்கு கல்யாண நாள். இன்று நமக்கு கல்யாண நாள். இந்த பக்கம் சத்தமே வரலையே, பெஞ்சு பக்கம். இன்று நமக்கு கல்யாண நாள். அவரு டேபிள்ல ஏதோ எழுதிட்டு இருக்காரு, ஒண்ணுமே என்ன செய்யல, கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா அவரு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, இன்றைக்கு கல்யாண நாள், என் வாழ்க்கையில நான் முத தோல்வி அடைஞ்ச அவரு பேசாம இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறுபடியும் ஒற்றை அடிக்குது. முதல்ல பெருக்கியாச்சு, பெருக்கினதுக்கு அப்புறம் ஒற்றை அடிக்கிற முதல் மகாராணி வளர்ந்தா இருப்பா. இன்று நமக்கு கல்யாண நாள், இன்று நமக்கு கல்யாண நாள். அப்பவும் அவர் என்ன செய்யல, நீங்க உங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, இப்போ இந்த கோமாளி ஃபாதர், இந்த ஃபாதர் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க, கையா தூக்குங்க, கை தட்ட. யாராவது எப்படி நினைக்கிறீங்களா, கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஏன்னா பப்ளிக்கை தூக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால நீங்க அப்படி இருக்கு. இந்த கிறுக்கனை எங்கிருந்து கூட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நோட்டீஸ்ல வாசிச்ச போட்ட ஃபாதர் இல்லை, நான் மாறி வந்துட்டேன், மாறு வேஷம் போட்டு வந்திருக்கேன். நேற்று ராத்திரி தான் உங்க ஃபாதர் சொன்னாங்க, வர வேண்டிய ஃபாதர் வரல, நீங்க வந்து மறைவுரை என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அண்ணா அப்படி சொன்னார். சிபி சக்கரவர்த்தி சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுங்கனால நான் ஓடோடி வந்தேன். நம்ம எதில் விட்டோம், இன்று கல்யாண நாள். மூணாவது அந்த அம்மா என்னது, கீழே கட்டிலுக்கு அடியில அவர் எழுதிக்கிட்டு இருக்கிற கட்டிலுக்கு அடியில, இன்று நமக்கு கல்யாண நாள் அப்படி சொல்லிட்டு, இன்று நமக்கு கல்யாண நாள். அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு தானே பொறுமை உண்டு இல்லையா, ரொம்ப திட்டாங்க. என்னது, என்னங்க நான்
25 வருஷம் கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு ஆவலா காத்திருக்கிறேன். 3 தடவை நான் கரடியா என்ன செய்தாச்சு, நான் கத்தியாச்சு. இருந்தாலும் உங்க காதுல என்ன செய்யல, அது விழல. விழுந்திருக்கும், ஆனா விழாதது மாதிரி நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்ப தலைவர், அந்த அருமையான மகராசன் என்ன சொன்னார் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கு இப்ப என்னடி பண்ணணும், வேணும்னா எந்திரிச்சு நின்று 3 நிமிஷம் மௌன அஞ்சலி, வேணும்னா எந்திரிச்சு ஒரு 3 நிமிஷம் மௌன அஞ்சலி. கைத்தட்டணும் போல தோணுது எனக்கு, ஆனா கைத்தட்ட முடியல. அப்படிதானா அன்பார்களே? இங்க ஒரு அக்கா சொல்றாங்க, எல்லாம் அப்படித்தான். பாத்தீங்களா, எல்லாம் அப்படித்தான் இருக்கு அன்பார்ந்தவர்களே. அப்போ அந்த திருமணமான அன்பிற்கு அடையாளமான இல்லையா இல்லையா அன்பார்களே, ஒரே உடலும் ஒரே உயிரும் உள்ளவர்களாக இல்லையா இல்லையா அன்பார்களே, துன்பத்திலும் இன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் உன்னை நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொன்ன அம்மா 25 வருஷம் அந்த மனுஷன் கூட குப்பை கூட்டுறதுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் 3 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாருன்னா அந்த அன்பு இங்கேயே அன்பு இல்லைன்னா மனிதாபிமானம் வந்துருமா? எப்படி தூக்குறது மனிதாபிமானத்தை? ஃபாதர் தலைப்படுத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? மனிதாபிமானத்தை உயர்த்த. எங்கிருந்து உயர்த்துவீங்க? சாரங்கட்டி தான் உயர்த்தணும் இனி. அப்படிதான் அன்பார்களே, இங்கேயே என்ன செய்திருச்சு இல்லையா? அப்போ ஒரு கணவன் மனைவி தங்களுக்கிடையே, சீராக் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல கீழிருந்து மேலாக தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன், சத்தம் சொல்லுங்க, தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியர், அந்த மனைவி கணவனுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெத்து சொல்லுவாங்க இல்லையா? நத்திங் இஸ் தேர். அன்பார்களே, இங்கே இருந்தால்தான் எங்கே வரும்? மனித மாண்பில் நமக்கு வர முடியும். அப்படி என்றால் தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியராக இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, கல்யாணம் முடிக்காதக்கும் அவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அலைவாங்கல்ல கொஞ்சம் பேர், இந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்பு என்ன பண்ணுவாங்க? இப்ப அது ஒரு ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? ரெண்டா? ட்ரெண்ட்னா என்னது? இப்போ ஸ்டைல் என்னது? லிவிங் டுகெதர். அப்படின்னா கல்யாணமே முடிக்காம 2 பேரும் என்ன செய்யலாம்? சேர்ந்து வாழலாம். இது எந்த மனித மாண்புல வரும் தெரியாது. 2 பேர் லவ் பண்றாங்களாம், சரிதானா? ஒரு பையன் பங்குல இருந்து ஒரு தம்பி, அவன் லவ் பண்றேன்னு சொன்னான். என்ன நீங்க செஞ்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஊருக்கு வந்திருந்தான், ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருந்தான். அப்ப கோயில்ல ஏதோ கட்டுவதற்கு டொனேஷன் கேட்பதற்காக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் பாந்தவர்களே. யோசிக்கும் பொழுது, தம்பி உன் பர்ஸை கொண்டு வா அப்படி சொன்னேன். பாக்கெட்டை வச்சிருந்தான், பெரிய பர்ஸை வச்சிருப்பாங்க. இப்ப பசங்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் என்னென்ன பெரிய தடி பர்ஸா வச்சிருக்காங்க. நான் நிறைய பணம் இருக்கும்னு நினைச்சிட்டு, கொண்டா அதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் டொனேஷன் தா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பையன் பதறிட்டான். என்னட்டான்? பதறிட்டான். பதறின உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, பர்சுக்குள்ள என்னவோ இருக்கு. நான் மறுபடியும் அந்த பர்ஸை இப்படி திறந்தேன். பர்ஸை அடுத்தவங்க பர்ஸை திறக்கிறது டீசெண்டானா அடுத்தவங்க லெட்டர் தான் படிக்கக்கூடாது. பர்ஸை தம்பி இருக்கிறானே அப்படி திறந்து பார்த்தேன் மகளே. ஒரே பேப்பர், ஒரே பேப்பர் அட்டை, எல்லாம் ஒரே அட்டைன்னா அந்த இது காடு. இப்போ எல்லாமே காடு தானே, இப்போ எல்லாமே காடு தான். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு, குடும்ப கார்டு, கேபிள் கார்டு, ஏடிஎம் கார்டு, எல்லாம் ஒரே கார்டு தான். கடைசியில் சுடுகாடு இல்லையா? ஒரே கார்டு தான். எல்லாமே இப்போ கார்டு தான். கார்டு இல்லாமல் ஒன்றுமே இப்போ என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை இல்லையா மாந்தர்களே? எல்லாம் ஒரே கார்டு தான். அந்த கார்டு எடுக்கலான்னு பார்த்தா அந்த இதுக்குள்ள ஒரு 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 வெள்ளையா ஒரு தலையணை மாதிரி ஒரு பொதி,
அந்த பர்ஸுக்குள்ள இருந்துச்சு. வெள்ளையா தலையன மாதிரி ஒரு சின்ன பொதி, அது நல்லா அழகா சப்பி இருந்தது உள்ள. அதை நான் எடுத்தேன். எடுத்த உடனே அவனுக்கு கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, ஆட்டம் கண்டுடுச்சு. அவன், நான் நினைச்சேன் ஏதோ பாக்கு மாதிரி ஏதாவது வச்சிருப்பான் போல இருக்கு அப்படி நினைச்சா. அதான் பயப்படுறான் பிள்ளை. ஃபாதரை பார்த்தோன்னா பயப்படுறான்னு நினைச்சா இல்லை. அந்த இதை பிரிச்சுட்டேன். அந்த இதை பிரித்து பார்க்கும் பொழுது உள்ள ஒரு நீளமான முடி. அவர் படிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். நீளமான முடி. நான் கேட்டேன், என்னது டேய், உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு புரியுதா? நீளமான முடி யார் முடி? நீளமான முடி யார் முடி? பெண் முடி. என்ன, எங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். யார் முடி? நீளமான முடி யார் முடி? பெண் முடி. அப்ப அவன்கிட்ட கேட்டேன், மக்களே உங்க அம்மா மேல உனக்கு இவ்வளவு பாசமா? அப்படி கேட்கும் பொழுது அவன் சொன்னான், ஃபாதர், அது எங்க அம்மா முடி. யார் முடி? நான் லவ் பண்ற பிள்ளைக்க முடி. முடி. ஆமா, அதை ஏன்டா இப்படி வச்சிருக்கிற? பரிசுக்குள்ள வச்சிருக்கிற என்ன போட்டோ ஏதாவது வைக்கலாம், அதை வச்சுக்க சொல்லும் போது அவன் சொன்னான், பாந்தவர்களே, ஃபாதர், அவ என்னைய கட் பண்ணி விடுறது போல ஒரு லவ்வை கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஐடியாவில் அவ என்ன செய்யறா இருக்கா. பணம் கூடுதலாக உள்ள ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவ அப்பா திட்டம் போட்டிருக்காரு. ஒருவேளை அவ என்னை விட்டுட்டு போனா அவளுக்கு செய்வனை வைக்கிறதுக்காக சூனியம். என்னம்மா அக்கா சொல்லுங்க, என்ன உங்க வீட்டுக்கார பர்ஸை காணலையா? யார் பெத்த பிள்ளையோ பாவம். அந்த முடியை வச்சு என்ன செய்ய போறானா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய போறான்? சூனியம் வைக்க போறானா? எதுக்கு? அன்பார்ந்தவர்களே, உண்மையில் அன்பு செய்தால் சூனியமும் வைக்க வேண்டாம், செய்வனையும் வைக்க வேண்டாம். அப்ப காதல்லையும் சரி, கல்யாணத்திலையும் சரி, அன்பு ஏதோ நம்ம வாக்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, உத பட்டுத்தான் ஆகணும். அப்படிதான் நண்பர்களே, நிறைய பேர் என்கிட்ட புலம்பியிருக்காங்க, ஆறுதலுக்காக புலம்பியிருக்காங்க. நிறைய பேர் ஆறுதலுக்காக. அன்பார்களே, இப்ப மனித மாண்பை விட மனித மாண்போடு சேர்ந்து என்ன தேவைப்படுது? மனித மாண்புடைய இன்னொரு வடிவம் எது? ஆறுதல். என்னதல்? ஆறுதல் எல்லாருக்கும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவரை பத்தி பாடுறோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எத்துணை மேலானது அப்படின்னு பாட்டுக்காரங்க பாடுவாங்க இல்லையா? அன்பாந்தர்களே, ஆண்டவரே இல்லையா, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எத்துணை மேலானது. ஏனென்றால் நீர்தான் எங்களுடைய அன்பு இல்லாத பொழுது, மாண்பு இல்லாத பொழுது, மன்னிப்பு இல்லாத பொழுது, துன்பம் வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் யார்தான்? ஆண்டவர் தானே. இந்த உலகத்துல நாங்கள் காதல் செய்து பார்த்தோம். அவன் சூனியம் வைப்பதற்கு முடியை சுமந்து கொண்டு அலைகிறான். நாங்கள் கல்யாணம் முடிக்க பார்த்தோம். அவன் 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறான். அப்போ கடைசியில் ஆறுதலுக்கு நாங்க எங்க போவோம்? அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா 101 பவுன் போட்டு கட்டியாச்சு. இனி திருப்பி போனா மைனிகாரி என்ன செய்வா? 2 நாள் காப்பி தருவா. 3ஆம் நாள் வெண்ணி கூட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. பெட்டியை கட்டிட்டு பின்னால பேக்கில் என்ன செய்ய வேண்டியதான், வர வேண்டியதான். அன்பார்களே, அப்ப ஆறுதலும் இந்த உலகத்துல அன்புல இல்ல, அல்லது கல்யாணத்துல இல்ல, எதுலையுமே ஆறுதல் ஃபவுண்டேஷன்ல இல்ல. ஃபவுண்டேஷன்ல இல்லைன்னா அன்பை தாண்டித்தான் எங்கே போக வேண்டும்? மனித மாண்புக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அன்பர்களே, இல்லை. இப்பொழுது ஆறுதலுக்கும் பிசினஸா வந்துருச்சு. ஆறுதல் எங்க வந்துருச்சு? ஆறுதலுக்கு எங்க போக வேண்டியிருக்குது? ஆறுதல் கிடைக்குமா உங்களுக்கு? இதுல நல்ல ஜெனூனா கை தூக்குங்க. கடைசியா நிம்மதியா சிரிச்ச நாள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் நல்லா சிரிச்சேன், மனசு விட்டு சிரிச்சேன் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கை தூக்குங்க. நான் போன வாரம், போன மாதம், போன வருஷம் நான் மனசார
மனம் விட்டு என்னைக்கு சிரிச்சிங்க சொல்லுங்க? இன்னைக்கா? இதை சொல்லாதீங்க. இது ஏதோ நான் என்னுடைய மறைவர் எப்படின்னா, யாரும் திருந்த மாட்டாங்க, அட்லீஸ்ட் சிரிச்சிட்டாவது போட்டு ப்ரெஷராவது என்ன செய்யட்டும், குறையட்டும். அதான் ஆறுதல். ஆறுதல் என்ன செய்யல, இப்போ பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதுவும் ஒரு விளம்பரம் போட்டிருக்கான். என்ன விளம்பரம் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கணவன் உங்களுக்கு ஆறுதலாக இல்லையா? உங்கள் மனைவி உங்களுக்கு அன்பாக இல்லையா? உங்கள் மனைவி உங்களுக்கு பாசமாக இல்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லையா? உங்கள் மருமக்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லையா? உங்கள் மாமியார் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லையா? அல்லது வேற ஏதாவது சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லையா? கவலை வேண்டாம். நாங்கள் முடிங்க, நாங்கள் இருக்கிறோம். அதில் போடுறான், கண்டிஷன் போடுறான், நாங்கள் இருக்கிறோம். இந்த வாசன் ஐக்கியர்ல போடுவான்ல, வாங்க நாங்க இருக்கோம்பா. அவன் இருப்பான், நம்ம இருப்போமான்னு போடுறான்ல. அது மாதிரி வாங்க ஆறுதல் சொல்றதுக்கு உன் புருஷன் வேண்டாம், சகோதரன் வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், உடன் பிறந்தவர் வேண்டாம், கல்யாணம் முடிச்சவன் வேண்டாம், அன்பு மாண்பு ஒண்ணு வேண்டாம். வாங்க, யார் இருக்கா? நாங்க இருக்கோம். அதுல போடுறான் மூணு கண்டிஷன் போடுறான். இதுல சாதா பிரச்சனை சொல்லி அழுவதற்கு என்ன பிரச்சனை? சாதா பிரச்சனைக்கு 1000, சாதா பிரச்சனைக்கு 1000 ரூபாய். உங்களோடு சேர்ந்து புலம்புவதற்கு 2000 ரூபாய். சரிதானா? உங்க கவலையை சொல்றதுக்கு எவ்வளவு ரூபாய்? சாதாரண பிரச்சனையா இருந்தா 1000 ரூபாய். உங்க கூட சேர்ந்து நானும் புலம்புறதுக்கு, யார மாதிரி நம்ம புலம்புவோம்ல வீட்டில், என் வீட்டுக்காரர் பார்க்க மாட்டேக்காரு, என் புள்ள பார்க்க மாட்டேக்கான், பேரன் பார்க்க மாட்டேக்கான், இவன் படிக்க மாட்டேக்கான், நீ சொன்னா கேட்க மாட்டேக்கான், அப்படி இப்படி 1008 கவலை. அடுத்த நண்பர்களே, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிட்டோம், ஏதாவது சபை கிபை இருக்கா ஃபாதர்? என்னது சபை கிபை? சபை கிபைன்னு என்னது? இந்த சிஸ்டர் மடம் மாதிரி போவாங்கல்ல, ஃபாதர் மடம் மாதிரி போவாங்கல்ல, அது போல ஏதாவது சபை கிபை இருக்குன்னா சொல்லுங்க ஃபாதர். நான் இப்பெல்லாம் அந்த பசங்களை ஃபாதரப்பா ஒருத்தனும் என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. கடைசியில் கல்யாணம் முடிச்சு 4 நுங்கு பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சபை கிபை இருக்கா? இந்த பொம்பளை பிள்ளைகளை எடி சிஸ்டரவா, எடி சிஸ்டரவா, எடி சிஸ்டரா போனா ஒருத்தையும் கேட்கறது இல்லை, மினிக்கிட்டு அலையிறது. கடைசியில் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை பத்த வரவு, புருஷன் 2 இடி, மாமியார் 2 இடி, பிள்ளைகள் 2 இடி இடிச்ச உடனே சாமியாரை தேடி வருது, ஃபாதர் ஏதாவது சபை கிபை இருக்கா? நம்ம இங்க வரும். சாதாரண பிரச்சனை 1000 ரூபாய். உங்களோடு சேர்ந்து புலம்புறதுக்கு, சத்தமா சொல்லுங்க, உங்களோடு சேர்ந்து புலம்புவதற்கு 2000 ரூபாய். உங்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைப்பதற்கு உங்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைப்பதற்கு 15000 ரூபாய். உங்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைப்பதற்கு 15000 ரூபாய். அன்பார்ந்தவர்களே, ஒப்பாரினா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒப்பாரினா தெரியுமா? செத்து போன அழுவோம்ல, இப்ப அழுறதே கிடையாது. எப்பண்டா ஃபாதர் வந்து நித்திகளை பாற்றி தந்தருளும் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே பேக்கப்பு. அன்பார்ந்தவர்களே, கல்யாணத்துக்கு லேட்டா வருவாங்க, 10:30 11:45 தான் மாப்பிள்ளை வருவான். ஆனா அடக்கம்னா 3:30 அடக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு அடக்கத்துக்கு போன்னு சொன்னா 2:15 என்ன வந்துடும், போனு வந்துடும். ஃபாதர் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, ஃபாதர் எல்லாம் ரெடி. 22 வருஷ அனுபவத்துல ஒரு மாப்பிள்ளை கூட கல்யாணத்துக்கு சொன்ன டேட்ல வந்த டைம்ல வந்ததில்லை. ஆனா எல்லா சாவும் 3 மணிக்குன்னா நம்ம 3 மணிக்கு போலான்னு பிளான் போட்டிருந்தா 2 மணிக்கே பெட்டி ரெடி. கிழமை எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகவும் நம்மளை பத்தி காத்திருக்கிறாங்க. உங்க கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்க, சாவும்போது ஒப்பாரி வைப்பாங்க. என்ன பத்த ராசா என்னை விட்டுட்டு போயிட்டே, ஒப்பாரி கேள்விப்படுத்தல, என்ன பத்த ராசா என்னை விட்டுட்டு
போயிட்டீங்களே, என்னை தனியா விட்டுட்டு பாட்டி இப்படி கையை விரிக்கிறாங்க. பாட்டிக்கு கை தட்டலாம், ஆனா கை தட்ட முடியாது. யார் பெத்த பிள்ளையோ. நான் வெறும் ஒப்பாரி தான் சொல்றேன். பாட்டி கையை விரிக்கிறாங்க. அப்படிதான் என்ன புத்த ராசா, என்னை விட்டு போயிட்டீங்களே, என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தீங்களே, அதுக்கப்புறம் இப்படி போயிட்டீங்களே, அவ வாய்க்காங்கரையில் அவளெல்லாம் பார்த்து பார்த்து இருந்தீங்களே, நானும் விரட்டி விரட்டி வந்தனே, இப்போ கடைசி என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போகக்கூடாதா அப்படின்னு அழுவாங்க. ஒருவேளை அந்த தாத்தா எந்திரிச்சு வந்துட்டாருன்னா பாட்டியும் கூட. இதுவரைக்கும் ஒரு பாட்டியும் போனதில்லை, எந்த தாத்தாவும் எந்திரிச்சதும். நீ நினைச்சு பாருங்க, யாரும் அப்படி அழாதீங்க. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டு அழக்கூடாது. திடீர்னு எந்திரிச்சிட்டா நான் கூட போவீங்களா? நீங்க எப்படி போவீங்க? ஏங்க, உண்மையான அன்பு இருந்தா என்ன செய்யணும்? போகணும். ஃபாதர் ஒரேடி எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவீங்களோ நினைக்காதீங்க. உண்மையான அன்பு இருந்தா எங்க போனோம்? சுடுகாட்டு வரைக்கும் போனோம் இல்லையா? நமக்கு அன்பும் கிடையாது, மாண்பும் கிடையாது. எல்லாம் டூப்ளிகேட். என்ன கேட்டு? எல்லாம் டூப்ளிகேட். எல்லாரும் சந்தைக்கு போனாங்கன்னு நிறையும் சந்தைக்கு போச்சாங்க. அது போல எல்லாரும் கல்யாணம் முடிச்சாங்கன்னு நிறையும். சரி, நீங்களும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க. அதுக்காக நான் தப்பா சொல்லல, சொல்றேன். ஒருத்தர் பெரிய பேச்சாளர், கல்யாணத்துக்கு என்ன வேணும்? அழகு வேணுமா, அறிவு வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உடனே பட்டாருன்னு யோசிக்காம சொல்றாரு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு அழகு தான் தேவை அப்படி சொல்றாரு. அப்ப ஏங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு அழகா முக்கியம், அறிவல்லவா முக்கியம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அறிவு இருக்கிற எவனாவது கல்யாணம் முடிப்பானா? நான் சொல்லல. மோகன சுந்தரம் தெரியுமா ஐயா? மோகன சுந்தரம் பெரிய பேச்சாளர், யூடியூப்ல பேச்சாளர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, நான் சொன்னேன்னு தப்பா நினைக்கூடாது பார்த்தீங்களா அன்பார்ந்தவர்களே? அதுக்காக அவரை சொல்றேன். அவரை குறையா சொல்லல, அவர் அழகாக சொல்லுவார் தன்னுடைய பேச்சில், அறிவு இருக்கிற எவனாவது கல்யாணம் முடிப்பானாடா? நான் பத்திரமா போய் சேர்வனா? என்னையா சந்தேகம் தானா? எம்மடி பத்திரமா போய் சேரவனான்னு கேட்டா அங்க ஒருத்தர் சந்தேகம் தான் அப்படி சொல்றாரு. எனக்கு ஏன் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? சிபி சக்கரவர்த்தி பொறுப்பு. என்னை தேர்ல வச்சாவது கூட்டி கொண்டு எங்க கொண்டு சேர்ப்பாரு? காஞ்சாபுரத்தில் கொண்டு சேர்ப்பார். பக்கத்தில் இருக்கிற பூசை வைக்கிற ஃபாதர் யார் தெரியுமா? என்னைய ஃபாதரா தேர்ந்தெடுப்பதற்கு ஒகேஷன் கேம்ப்னு நடத்துவாங்க, இன்டர்வியூ நடத்துவாங்க பார்த்தீங்களா? அங்கே என்னை செலக்ட் பண்ண ஃபாதர் தான் வின்சென்ட் ஃபாதர். அவர் என்னை ஒருபோதும் கைவிட, யார் என்னை கைவிட்டாலும் வின்சென்ட் ஃபாதர் கைவிட மாட்டார். ஆனால் உண்மையில என்ன நீங்க காமெடியாவே நினைச்சிட்டீங்க இல்லையா அன்பார்ந்தவர்களே? இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த பேப்பரை நான் எடுக்கவே இல்லை. இது எதுக்கு தான் தயார் பண்ணனே எனக்கு தெரியல அன்பார்ந்தவர்களே. இருந்தாலும் சரி இருக்கட்டும், அது பரவாயில்ல. அடுத்த பிரசங்கத்துக்கு என்ன செய்யும்? தேவைப்படும். உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகி ஆண்டவரை என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். உன் கடவுளாகி ஆண்டவரை என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அதுதான் மாண்பு. அதுதான் சீராக் புத்தகம் 25 அழகாக சொல்லுகிறது. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தா அடுத்தது அவங்க பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சகோதர சகோதரிகளிடையே காணப்படும் ஒற்றுமை. சகோதர சகோதரிகளிடையே காணப்படும் ஒற்றுமை. அது அவங்க ஒற்றுமையா இருந்தா, மாண்போடு இருந்தா அடுத்தது அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு. சீராக் புத்தகத்தில் வாசி, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு. இதுதான் மனித மாண்புக்கு பேஸ், மனித மாண்புக்கு அடிப்படை. இது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சகோதரன்மார்களே. ஆமாம், அதனால் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு என்ன செய்திருக்கும்? மறந்து போயிருக்கும் தானே?
திருப்பி கேட்டால் ஞாபகம் வருமா ஏதாவது ஒரு பாயிண்ட்டு? நீங்கள் பாயிண்ட் எங்கே சொன்னீங்க? செய்வனெல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்க எங்கள் ஊருக்கு சரலுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. செய்வனை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். இது நண்பர்களே, வேற ஒன்றுமே உங்களுக்கு என்ன செய்யாது? ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்கள் திருந்த போகிறதும் இல்லை. அதான் நண்பர்களே, நான் ஏன் போட்டு வானால கொடுப்பானே இல்லையா நண்பர்களே? அப்படிதானம்மா அழகாக பொட்டு வச்சு நல்ல மங்களமாக இருக்கிறீங்க, சந்தோஷமா. நான் ஒப்பாரி சொல்லும்போது கையை விரித்து வச்சு போவேன். என்னை பற்றி ராசா ஒப்பாரி வைக்கிறது இல்லையா நண்பர்களே? உங்கள் துக்கம் சந்தோஷமாய், இப்போ கைத்தட்டெல்லாம் நினைக்கிறேன், ஆனால் வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள். சரல் அருமையாக எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று நீங்கள் இருப்பீங்க. மனித மாண்போடு இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லாட்டி அதை பற்றி கடவுள் ஒன்றும் என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். நம்ம இருந்தால் இல்லாட்டாலும் அவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? பொழிவார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆண்டவர் தன் மழையை பொய்ய செல்வார்னு சொல்லுது போல, சூரியன் தன்னுடைய கதிர்களை நல்லாருக்கும் பொருளாருக்கும் கொடுப்பது போல ஆண்டவர் கொடுப்பார். அதனால் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்து ஆரம்பித்து மனித மாண்போட கொஞ்சம் கொடுப்பதற்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம். எப்போ கொடுக்கறதுக்கு நம்ம யோசித்தாலும் என்ன செய்யக்கூடாது? மனுஷங்களுக்கு உதவி செய்வதுக்கு ஒருபோதும் தடை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சில வீடுகளில் நம்ம போனோம்னா இப்போ தான் என்ன செய்வாங்க? ரொம்ப டைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ரொம்ப டைட்டுன்னு சொல்லுவாங்களா? நான் எங்கள் ஊரில் இதை சொல்லியிருக்கிறேன். பணத்துக்கோ உதவிக்கோ யாராவது வந்தால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இப்போ கொஞ்சம் டைட். ஒரு அக்கா கிட்ட டொனேஷன் நமக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய அக்கா, பெரிய அக்கான்னு அந்த சைஸ் இல்லை, பெரிய பணக்காரங்க, நல்ல பெரிய பணக்காரங்க. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக டொனேஷன் வாங்க போயிருந்தேன் அன்பாந்தர்களே. பெரிய சோபா ஒட்டுல உட்கார்ந்துருந்தேன். ஏன் தெரியுமா? விஸ்தாரமா உட்கார்ந்தா என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாங்க. வா வந்தோன்னு விஸ்தாரமா உட்காந்துருக்காங்க. பயந்து போய் தருவாங்களோ தரமாட்டாங்களோன்னு உட்காந்துருந்தேன். அந்த சார் வந்தார். அந்த அண்ணன் வழக்கமாக ஆண்களுக்கு கொஞ்சம் நல்ல மனம் உண்டு, அந்த ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல தாராள மனசு, எடுத்து கொடுத்துருவாங்க உடனே. இந்த வச்சுக்கடா மாப்பிள்ளை பிடிடான்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு இந்த அம்மாமார்கள் இருக்காங்களே கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுக்கறதுக்கு. ஏன்னா சிக்கனமாக இருப்பாங்க, அதனால நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது, தப்பிச்சு போகவும் வேணும், அதை விட்டுருவோம். உடனே என்ன செஞ்சார்? சார் வந்தார். ஃபாதர் என்ன வேணும் ஃபாதர்? இந்த பையனுக்கு 3 வருஷம் படிக்கிறதுக்கு பாலிடெக்னிக் படிக்கணும் சார், நல்ல மார்க் எடுத்துருக்கிறான், பாவம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளை அப்படி சொன்ன உடனே, ஃபாதர் டோன்ட் வரி ஃபாதர், 4 வருஷத்துக்கு நானே என்ன செய்யறேன்? நான் படிக்க வைக்கிறேன் ஃபாதர். அந்த பையன் வளர்ந்து பெரியவனா ஆகட்டும். நல்ல மனித மாண்போட அந்த மனசை சொன்னார். அன்பர்களே, சொன்னி கொஞ்ச நேரத்தில் நான் என்ன செஞ்சேன்? ஒட்டுல உட்கார்ந்தேன் பார்த்தீங்களா? சீட்டில் எப்படி இப்படி காலம் பணம் தான் 4 வருஷத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக உட்கார்ந்து பார்த்தீங்களா? உள்ள இருந்து ஒரு சவுண்டு, உள்ள இருந்து ஒரு என்ன சவுண்டா இருக்கும்? கரெக்டா சொல்றீங்களே. ஓஹோ, கரெக்டா அந்த அண்ணன் சொல்றாரு பாருங்க. அண்ணன் இல்ல, தம்பி தான். தம்பிக்கு ஒரு கை தட்டலாம், ஆனா வேண்டாம். என்னங்க இங்க வாங்க, இங்க இங்க வாங்கல, என்னங்க? நான் நினைச்சேன் சரி ஃபாதருக்கு காப்பி போடத்தான் இவ கூப்பிட்றா போலுக்கு, பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வாங்க சாமியாருக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினச்சேன். அன்பாந்தவர்களே, உள்ளே போனவர் ஒரு கவரில் 5000 ரூபாய் கொண்டு வந்து, ஃபாதர் 4 வருஷ படிப்புக்கும் இந்த 5000 ரூபாய் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. அந்த அக்கா டயலாக், ஃபாதர்னா நம்ம கொடுக்கறதானே வாங்குவாங்க, வேற என்ன கேட்பாங்க அப்படின்னுட்டான் இந்த சண்டாளி. என்னாளி? இந்த சண்டாளி. அச்சீச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கு வாயிலே சிலுவை போடணும். ஓஹோ, என் பாவமே என் பாவமே என் பெரும் என்னங்க? அந்த பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துச்சு. 5000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும்? 5000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க முடியாது மகளே. பாலிடெக்னிக் எத்தனை வருஷம்? 4 வருஷமா 3 வருஷமா? எப்படி படிக்க முடியும்? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அந்த மனிதாபிமானத்தை இந்த அக்கா, எந்த அக்கா, எந்த அக்கா, இந்த அக்கா என்னங்க
அன்பார்ந்த அந்த பின்னால் இருக்கிற பெருமான்களே, கனவான்களே, கல்யாணம் முடிஞ்சவர்களே, யாராவது உங்க பொண்டாட்டி என்னங்க அப்படி சொன்னா என்ன என்ன மக்களே, போறேன்னா செம்பு வருமா உள்ள இருந்து. ஐயோ, இந்த 2 தம்பிகளும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, ஃபாதர் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு இந்த 2 தம்பிகளையும் கவனிங்க ஃபாதர். அவங்க எப்படி வெளியூர்ல தான் வந்திருப்பாங்க, அந்த ஃபாதர் கவனிச்சுக்குவார். பார்த்துக்கங்க, உள்ள போகலன்னா என்ன வருமா? செம்பு வருமா. ஒருவேளை பஞ்சாயத்து சொல்லுறதுக்கா இருக்குமோ என்னவோ, இல்லை பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுறதுக்கா இருக்குமோ என்னவோ தெரியல அன்பானவர்களே, இல்லையா? செம்பு வருமா. அன்பானவர்களே, அந்த மனிதாபிமானத்தை என்னங்க இங்க வாங்களேன்னு சொல்லி அந்த அக்கா இப்படி அந்த வாழ்க்கையே. எனக்கு இப்போ எங்க காஞ்சாம்புரத்தில் வீடு சந்திக்க போகும்போது உண்மையிலேயே யாராவது காஃபி போடுறதுக்கு பால் இல்லை வாங்கிட்டு வாங்க, என்னங்க இங்க வாங்களேன்னு சொன்னாலே வைத்த கலைக்கிறது. எம்மா மறுபடியும் என்னங்களா? உட்கார்ந்தெல்லாம் பூ இருக்கு அதுல. என்னங்க சொல்லுங்க, என்னங்க இங்க வாங்களே, தயவு செய்து என்னங்க. இன்னொரு கதை இருக்கு, அது அடுத்த வருஷம் வாய்ப்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கொஞ்சம் நேரம் எடுத்துடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லை. இனி எப்போ வரணும் உங்களை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அக்காமார்களே, இனி யாரையும் என்னங்க இங்கே வாங்களேன்னு என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டாலும் தாராளமாக 5 வருஷம் என்ன 10 வருஷம் படிப்புக்கு பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, அப்படி சொல்லுங்க. அதான் மனித நேயம். உங்களுக்கு கொடுத்தா ஆண்டவர் வானத்தின் பலகடிகளை திறந்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மட்டும் பலகனியை திறக்கணும், நீங்க மட்டும் பீரோவை போறேன் நான் இப்படி போய் தானே ஆகணும், இல்லையா? ஆண்டவர் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு அள்ளி கொட்டணும். நம்ம மட்டும் பீரோவை என்ன செய்ய மாட்டோம். மாண்பாவது அடுத்த நான் வந்தவர்களே, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பீரோவை என்ன செய்யணும், திறக்கணும். பீரோவை திறக்கிறதுக்கு முந்தைய இதயத்தை, இந்த பீரோவை என்ன செய்யணும், திறக்கணும். ஏன்னா தொண்டை கட்டிட்டு அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, இல்லையா? இந்த பீரோவை, இதய பீரோவை என்ன செய்யணும், நீங்க திறக்கணும். இங்க திறந்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு அவருடைய இதய கதவை என்ன செய்வார், திறப்பார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய்